இங்கே இருக்கிற அந்த இரும்பு கோட்டை கோடம்பாக்கு கதவுகள் திறக்கவே திறக்காது அப்படின்றத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ நண்பர்கள் சொல்கிறாங்க, நடிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கிடைக்காது. உங்ககிட்ட வந்து டைரக்ஷன் நாலேஜ் இருக்குது. நீ சூப்பராக கதை சொல்கிற. கதை சொல்லும்பொழுது நடித்தே கதை சொல்லுவாராம் வந்து. அப்படி வந்து கதை சொல்கிற. நீ ஏன் டைரக்ஷன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூமில் இருந்தவங்க சொன்னதை வச்சு, அப்படியா அப்படின்னாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிட்டா ஈஸியாக நடிக்கிறதுக்குள்ளே போயிடலாம். உன் படத்துலேயே நடிக்கலாம். அப்படியே பாருங்கள் ஒரு ஐடியா வந்தாச்சு. அப்படி போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு போய் தேடுறப்போ அதுவும் பெரிய கஷ்டமாக இருந்து ஆரம்ப கட்ட காலத்தில் பேர் தெரியாத படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லைங்க. இந்த செட் அசிஸ்டன்ட் தெரியுங்களா? செட் அசிஸ்டன்ட்னா என்ன வேலை? இந்த ஆர்ட் டைரக்ஷனில் ஆணி அடிக்கிறது, ஆணி பிடுங்கிறது, இந்த மாதிரி வேலை, ப்ரொடக்ஷன் வேலை என்ன. ஆனால் சினிமாக்குள்ளே இருக்கணும். ஆனால் அதை தவிர்த்து இந்த ஹோட்டலில் சப்ளையர் டீயே வாங்கி கொடுக்குற வேலைலாம் பண்ணிடுறேன். சினிமா ஷூட்டிங்கில் பேருக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டரு. டீ எடுத்துனோன்னா இவர் போய் எடுத்து போய் கொடுப்பாராம். ஏன் நீ ஏன் எடுத்துன்னு வந்து சார் இருக்கட்டும் சார். அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்தாகணும்னு